தமிழ்நாட்டில் நாளை சுமார் 1,00,000 காவலர்கள் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் 940 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக கூறினார். மாநிலம் முழுவதும் 1,58,568 வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் 3,32,000 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 8,050 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்றும் மிகவும் பதற்றமானவை என 181 வாக்குச்சாவடிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறினார். 65 விழுக்காடு வாக்குச்சாவடிகள் இணைய வழியில் கண்காணிக்கப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். நம்ம மாநில பொறுத்தவரைக்கு 8,050 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ், 181 கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம டிஓஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வெப் காஸ்டிங் அவுட் ஆஃப் 68,000 போலிங் ஸ்டேஷன், அதுலேருந்து 44,801 போலிங் ஸ்டேஷனில் டைரெக்டாக நம்ம வெப் காஸ்டிங் பண்ணி அந்த போலிங் ஸ்டேஷனில் என்ன நடக்குது ஸ்ட்ரீமிங் முறையில் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அந்த சதவீதம் பார்க்கும்போது மொத்த வாக்குச்சாவடியோட சதவீதத்தில் 65% அது வரும். நேற்று வரை 173 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மார்ச் 27ஆம் தேதி வரை விண்ணப்பித்த அனைவரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்ற அவர், அடையாள அட்டை உட்பட 13 அடையாள ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்றும் கூறினார். நாளை மாலை 6 மணி வரை வரிசையில் நிற்கும் கடைசி வாக்காளர் வரை அனைவரும் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவர் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார்.